இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விஜயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அவர் இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப் இருக்கார், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அது அவளுக்கு அப்போ யாருன்னு தெரியாது. அது வேகமாக போய் மடியில் போய் உட்காந்துக்கிடுச்சு. உடனே டக்குன்னு என்னை பார்த்து, கேமரா எடுத்தவர் என்னை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா கேட்டார். இந்த டிசிப்ளின், அந்த மாதிரி டிசிப்ளினால வந்து நான் வந்து பர்பஸை இன்சல்ட் பண்ண போகிறேன். விஜய் சார் அவர் வந்திருப்பார் ஒரு ஃபங்க்ஷன்ல, அப்ப எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, பாலா சார் மட்டும் எழுந்து நிற்க மாட்டார். கால் மேல கால் போட்டு நீங்க ஒரு பக்கம் திசை இருப்பீங்க. இது இன்டென்ஷனா நடந்த ஒரு விஷயமா, இல்ல இது கூட எப்படியோ வெளியில நியூஸா வருதா? நியூஸா ஆக்கப்பட்டிருக்கு, அது எனக்கு அறியாமல நடந்தது. அப்படியே இருந்தாலும் நான் ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? என்னோட எவ்வளோ வயசுக்கு சின்ன பையன் இல்ல, நான் ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? இது எந்திரிச்சு நிக்கலன்னா நான் கவனக்குறைவுல, ஒருவேளை மரியாதைக்கு எந்திரிச்சு நின்று இருந்தா நிக்கலன்னா கூட கவனக்குறைவா நடந்தது தானே தவிர பர்பஸா ஒருத்தரை அவமானப்படுத்தணும்ன்றது எல்லாம் என்னோட எண்ணங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து நீங்க நினைச்சிருக்கீங்களா, என்னை பத்தி இதெல்லாம் கான்ட்ரவர்சி இருக்கு, நான் ஏன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியுமே நான் யாருன்னு. நான் ஏன் ஒருத்தருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்? விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தினம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை பார்க்க முடியாது. ஸோ இந்த 25 வருடத்துல ஒரு ரசிகரா பாலா சார் அட்லீஸ்ட் ஒரு 15 படமாச்சும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்துருக்குன்ற எங்களுடைய ஆசை. எதனால இந்த தாமதம் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட அதுக்கு முழுக்க நான் தான் காரணம். என்னோட சோம்பேறித்தனம், என்னோட சுகங்களை நான் விட்டு கொடுக்காம எதுக்கு கடுமையாக உழைச்சி என்ன பண்ண போகிறோம்? சோம்பேறித்தனா எப்படி எடுத்துக்கலாம் நாங்க? அது படுத்துங்கிற சோம்பேறித்தனம் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணலைன்னா என்ன, கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோமே, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமே அப்படின்றது அது தவறு தான். இன்னொரு 10 படமாவது பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தின போது கூட நான் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சிட்ட இதை பண்ணாதீங்க, நான் ஒன்றுமே பண்ணல, இன்னும் ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன், இதை போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இல்லை, நான் 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் சினிமாவுக்கு வந்து இல்லை, உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகி அதை நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு பண்ணார். ஸோ ஒரு அளவுக்கு மேலே என்னால் மறுக்க முடியல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க காட்டின அன்பு, இண்டஸ்ட்ரி என் மேலே காட்டின அன்பு வந்து என்னை ரொம்ப மலைக்க வச்சிருச்சு. சரி, உங்களுக்கு எல்லா டைரக்டர்ஸும் அந்த முதல் படம் எடுக்கும் போது அந்த ஒரு முழு உத்வேகம் இருக்கும், இந்த சினிமாவே என் கையில் நான் என்னென்ன பண்ணுறேன் பாடுறான்ற ஒரு வேகத்தோடு வருவாங்க. நீங்கள் அதை ஒரு 100க்கு ஒரு மார்க் வச்சா எவ்வளோ நீங்கள் உங்களுடைய சினிமா பயணத்தை நிறைவு செஞ்சுருக்கீங்க, இல்லை என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 25% தான் முழுமையாக பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் நிறைய குறைகளும் இருக்குது. அதில் நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது எனக்கு அப்படி நான் சொன்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம், அது பொய்யா இருக்கும்.